டியர் இன் கிரைஸ்ட், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைக்க ஒரு 7 வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம் வசனம் 13 இவ்வாறாய் கூறுகிறது: இப்பொழுது நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். For now I will break off his yoke from you and burst your bonds apart என்கிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையான சூழ்நிலைகள், கண்ணீரின் சூழ்நிலைகள், அடிமைத்தனத்தின் சூழ்நிலைகள், போராட்டத்தின் சூழ்நிலைகள், கடனின் சூழ்நிலைகள், பயத்தின் சூழ்நிலைகள், குற்ற உணர்வின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சோர்வாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை செய்வேன். ஜெபிக்கக்கூடாதபடிக்கு, துதிக்கக்கூடாதபடிக்கு, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் கர்த்தர் பேசப் போகிற வார்த்தை முறிக்கும் என்பதில் மாற்றமில்லை. கவனமாய் கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக இந்த வார்த்தையின்படி ஒரு விடுதலையின் வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நாம் எதை செய்தாலும் விடுதலையோடு கூட செய்யும்போது, ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கும்போது செய்தால் அந்த காரியம் நன்றாய் மாறும், நன்றாய் அமையும் என்பதில் மாற்றமில்லை. உங்கள் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் ரிமஷந்து ரியந்தராபா இப்பொழுது கேட்கும்போதே ஒரு தெளிவுள்ள சிந்தனையை, ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2ஆவதாக பார்க்கிறோம் ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை. கர்த்தர் சொல்கிற, நான் உன்னை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால நிரம்ப பண்ணுவேன், நீ மகிழ்ச்சியோடு கூட பண்டிகைகளை கொண்டாடு என்று நாகும் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவுமே வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். எல்லா கட்டப்பட்ட தரித்திரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 3ஆவதாக பார்க்கிறோம் ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்க வேண்டும். அவர் வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எல்லா சுத்தாவின் கிரியைகள் உங்களை விட்டு வெளியே ஓட வேண்டும். ரிபஷந்து ரியாந்தரபா அந்த வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்தா கண்டிப்பாக பிசாசுக்கு பயம் உண்டாகக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். 4ஆவதாக தீர்க்க தரிசனமான வார்த்தையை பேசுகிறதை பார்க்க முடிகிறது. நம் தேவன் எப்பொழுதுமே தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுகிற தேவன். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவித்து உங்களை பலப்படுத்துகிற தேவன். அவர் யூதாவை பலப்படுத்தின தேவன். அசரியாவின் கையில் இருந்து யூதாவை மீட்டெடுப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அதே போல மீட்டெடுத்து அவர்களை சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். 5ஆவதாக பார்க்குறோம் ஒரு உறுதியான வார்த்தை, ஸ்டேபிளான வார்த்தை, கான்ஸ்டன்டான வார்த்தையை கர்த்தர் பேசுகிற தேவன். செய்தாலும் செய்வேன் என்று இல்லாதபடிக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையாய் காத்திரு, பொறுமையாய் காத்திரு, கர்த்தர் உன் பக்கமாய் சார்ந்து உனக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ நம்புகிற காரியம் உனக்கு வரும் என்று கர்த்தர் உறுதியாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். 6ஆவதாக பார்க்கிறோம் நம்பிக்கையின் வார்த்தை. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சாபத்தின் கட்டுகளில், ஒருவேளை பாவத்தின் கட்டுகளில், கடன் பிரச்சனைகளில், இவைகள் எவைகளில் இருந்தாலும் என் தேவனுடைய வார்த்தை அவைகளிலிருந்து உங்களை விடுவித்து சமாதானமாய் இருக்க, தேவன் பக்கமாய் நீங்கள் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசாயா 10:27 பார்க்கிறோம், நீங்கள் பெற்ற அபிஷேகம் நுகங்களை
முறிக்கும் என்ற வார்த்தையின்படி அபிஷேகத்தோடு வல்லமையோடு இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 7வது வார்த்தையாக ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் செழித்திருக்கவும் அநேகருக்கு உங்கள் கரத்தினால் நன்மை செய்கிறவர்களாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. பிசாசின் போராட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். ஒருவேளை வாய்ப்பு இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபித்து தேவ ஆலோசனைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் நுகங்களையும் முறிக்கிற வல்லமையை கர்த்தரப்பா என் மீது வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு கூப்பிடுங்க. தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க சுக வாழ்வு துளிர்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னுடைய மொபைல் நம்பர் 8072959858. ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பெஞ்சமின் நியூட்டன். நான் திருச்சியில் இருக்கிறேன். வெள்ளக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்திட்டுருக்குறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். நன்றி தகப்பனே, என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறேன். சமாதானத்தை கெடுக்கிற அதே போல் வாழ்க்கையில் என்ன செய்வது என்ற பயம் கலக்கத்தை உருவாக்குகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே ரிபஷந்தூர் ஏந்தாரப்பா பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று கட்டளையிடுகிறேன். சமாதானத்தின் தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சமாதானமாய் கர்த்தர் நீர் இருப்பதற்காக நன்றிப்பா. நீர் ஒவ்வொருத்தருக்கும் குறித்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன். வேதம் சொல்கிறபடி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிற வார்த்தையின்படி நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறேனோ அந்த காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் நீர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைத்தார். நான் சமாதானமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் மாற்றங்களை தேவநீர் கட்டவிழ்ப்பதற்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.